ஹாய் ஹாய் தமிழ் வியூவர்ஸ். ஸோ இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஸோ நார்மலாகவே இங்கிலீஷில் பேசி 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 இங்கிலீஷ் கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நிறையா தமிழ் கம்பெனி வச்சுருக்கிறவங்க, நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸு, இவங்ககிட்ட காமனாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களுடைய ப்ராடக்டை பற்றி ஃபீச்சர்ஸ் தான் லிஸ்ட் பண்ணுவாங்க. நிறைய பிஸ்னஸ் கிளப்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்கும் போர் அடிக்கும், அது இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. யாருக்கும் ஃபீச்சரை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. இப்போது கேடிஎம் பைக் வாங்குறவங்க, கேடிஎம் பைக்கினுடைய ஃபீச்சர்ஸை பற்றி கேள்விப்படுவாங்களா என்ன? ஸோ அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு ஐடென்டிட்டி, அதனுடைய அந்த பொருளில் இருந்து கிடைக்கிற மீனிங், இந்த பேசிஸில் தான் ஒரு பிராண்டை உருவாக்குவாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங்கில் ஒரு காமனான டேர்ம் என்னென்னா, ஃபீச்சர் டெல்ஸ், ஸ்டோரி செல்ஸ். ஸோ எப்போவுமே ஸ்டோரி சொல்லணும், ஃபீச்சரை லிஸ்ட் பண்ணவே கூடாது. ஆனால் எப்படி ஸ்டோரி சொல்கிறது? ஸ்டோரியில் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது சார். ஸோ இந்த ஸ்டோரி ஃபார்மேட்டை ப்ராப்பராக நீங்கள் ஹேண்டில் பண்ணல அப்படின்னா தப்பான ஆங்கிளில் போய்டும். ஸோ ஜென்ரலாக ஸ்டோரியை 3 ஸ்டேஜாக பிரிப்பாங்க, ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3 அப்படின்னு. ஸோ இந்த ஆக்ட் 1ல் என்ன பிளேஸு, இந்த ஸ்டோரி எங்கே, எந்த இடத்துல நடக்குது, என்ன டைமிங்கில் நடக்குது, ஹீரோ யார், அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன, ரிசல்ட் என்ன கிடைக்குது, இவ்வளோதான் சார். ஆனால் இதை ஃபார்ம் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதே ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, எல்லாரும் இதே ஃபார்மேட்டில் மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீட்டுவாக இருக்கும். அது ரெசனேட் ஆகாமல் போய்டும். எல்லா கஸ்டமரும் ஒரே மாதிரியே கிடையாது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு டைப்பு. ஒரு சில கஸ்டமர் ஹிந்தி பேசுவாங்க, ஒரு சில கஸ்டமர் தெலுங்கு பேசுவாங்க, ஒரு சில கஸ்டமர் தமிழ் பேசுவாங்க. ஸோ தமிழ்காரங்கிட்ட ஹிந்தி காமெடி சொன்னோன்னா புரியாது, ஹிந்திக்காரங்கிட்ட தமிழ் காமெடி சொன்னால் புரியாது. அந்த மாதிரி காமெடி டைலமா மாறிடக்கூடாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னா, ஒரு ஃபவுண்டர்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி, எம்ப்ளாயி சக்ஸஸ் ஸ்டோரி, வெண்டார் சக்ஸஸ் ஸ்டோரி, டிஸ்ட்ரிபியூட்டர் சக்ஸஸ் ஸ்டோரி, சோர்சிங் ஸ்டோரி. ஸோ அந்த மாதிரி நிறைய விதமான ஸ்டோரி இருக்குது. எந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி சிங்க் ஆவாங்க, இதை கொஞ்சம் ஒரு 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 ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டோரி பில்ட் பண்ணணும். சரி, ஜென்ரலாக ஒரு ஸ்டோரி எப்படி பில்ட் பண்ணுறது, அதை ஒரு கேஸ் ஸ்டடியோட பார்ப்போமே. இப்போது நாங்கள் ஒரு கிளப் ஆரம்பித்தோம். அந்த கிளப்பினுடைய நேம் என்னென்னா மென். ஒன் செகண்ட். MEN. ஸோ நான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஸ்டோரி ஃபார்மேட் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். M ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்க்கெட், E ஃபார் என்ஜினியர், N ஃபார் நெட்வொர்க். மார்க்கெட் என்ஜினியர்ஸ் நெட்வொர்க். யார் மார்க்கெட்டை என்ஜினியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குரிய நெட்வொர்க். இப்படி தான் நாங்கள் ஃபார்ம் பண்ணோம். சரி, இதை ஸ்டோரி ஃபார்மேட்டில் எப்படி சொல்கிறது? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் சொல்லிடுறேனே, எல்லாரும் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, அது எப்படி போர் அடிக்குது, ஏன் சிங்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது உங்களுக்கு புரியறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட் சொல்கிறேனே, இதில் ஃபவுண்டர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். இதில் நீங்கள் பிச் பண்ண தேவையில்லை, 30 செகண்ட்ஸ் பிச்சிங் எல்லாம் கிடையாது. நோ மீட்டிங்ஸ், நோ பிரேக்ஃபாஸ்ட், நோ 1-to-1, எதுவுமே கிடையாது. இங்கே டைரெக்டாக ஸ்கில்லும் இன்னொரு ஃபவுண்டர்னுடைய பிளாக்ஸ் இதையும் மேட்ச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ரெஃபரல் கிடச்சிடும். ஆட்டோமேட்டிக் ரெஃபரல் சிஸ்டத்தை ஏஐ வச்சு பண்ணியிருக்கோம். இது ப்ரைவேட் ஏஐ வச்சு பண்ணியிருக்கோம். ப்ரைவேட் ஏஐ அப்படிங்கிறதுனால இது எங்களுடைய ஓன் சர்வரில் ரன் ஆகிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு செக்யூரிட்டி கிளிச்சஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 24/7 நீங்கள் இந்த ஆப்பில் கனெக்ட் ஆகிருந்துன்னா போதும், ரெஃபரல் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பிச் பண்ண தேவையில்லை, டைரெக்டாகவே உங்களுக்கு தேவையானதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, ஃபவுண்டர் வெர்சஸ் ஃபவுண்டர். இந்த ஃபவுண்டர் என்ன, இவரும் எப்படி சொல்கிறது, இவரும் கேட்டகரிக்குங்க, இவரும் கேட்டகரிக்குங்க. இப்போ என்ன பண்ணுவார்னா, இவருடைய யூஎஸ்பியை வச்சு, இவருடைய டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை வச்சு இந்த ஃபவுண்டருக்கு ஹெல்ப் பண்ணுவார், இந்த ஃபவுண்டர் இவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ இந்த லாஜிக்கில் தான் நாங்கள் இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ லிஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? கண்டிப்பாக புரியல, கரெக்டா? ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸை 30 செகண்ட்ஸில் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? ஒரு பெரிய டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியை எப்படி நான் ஒரு ஏஐ டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு
30 செகண்ட்ஸில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? கண்டிப்பாக புரியாது. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த இப்போ நார்மலாக இருக்கிற பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாமே கமாடிட்டி பேஸ்டு. இந்த கமாடிட்டி அப்படிங்கிறது என்ன, யாரை வேணால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அவங்களுடைய ஸ்கில்லையோ அவங்களுடைய ப்ராடக்டையோ கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ண முடியும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 30 செகண்ட்ஸே ரொம்ப ஓவர். ஓகே, ஸோ இந்த 30 செகண்ட்ஸில் புரிய வச்சிட முடியும் கமாடிட்டியாக இருந்தால். இதுவே இன்னோவேட்டிவாகவோ பயனீராகவோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரிய வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் ஒரு புது நெட்வொர்க்கு, நம்மளுக்கான நெட்வொர்க்கு பயனீருக்கு மட்டுமே, பயனீர், இன்னோவேட்டர்ஸ் ஆர் மைக்ரேட்டர்ஸ், இவங்களுக்குன்னே நாங்கள் ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாம் நம்ம சொல்லி முடிச்சிட்டோம். யாருக்கு என்ன எல்லாம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். பட்டு இது சிக்னலாக கிரியேட் ஆகுமா, உங்களுடைய கஸ்டமர் யாரோ அவங்களுக்கு சிங்க் ஆகுமா அப்படின்னா சிங்க் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ மேக்ஸிமம் சான்சஸ் 90% சிங்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தடுத்த கொஷின்ஸ் ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா ஸ்டோரி ஃபார்மேட்டில் வரணும். இந்த ஸ்டோரி ஃபார்மேட் எப்படி மேட்ச் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளேஸ். இப்போது நான் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பிஸ்னஸ் கிளப்புக்கு ஏறி இறங்கியிருக்கேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக ஒவ்வொரு கிளப்பாக ஏறி இறங்குறேன். அங்கே காமனாக நடக்கிற விஷயம் என்னென்னா, இப்போ பிளேஸ் கிடச்சிருச்சு, டைம் பீரியட் கிடச்சிருச்சு, ஹீரோ யாருன்னா நான் தான் அந்த ஹீரோ. நான் என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு கிளப்பாக ஏறி இறங்குறேன். இது என்னுடைய ஸ்பேஸா, இது என்னுடைய ஸ்பேஸா அப்படின்னு. ஒவ்வொரு கிளப்பும் போய் ஏறி இறங்கும்போது காமனாக நடக்கிற விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் போனோன்னே அட்டனன்ஸுக்காக பறப்பாங்க. அட்டனன்ஸ்னு ஸ்பீடாக போய் பஞ்ச் பண்ணுறது, அட்டனன்ஸ் ரைட் பண்ணுறது, டைமிங் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேகமாக கார்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எண்ட் ஆஃப் தி டே கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் கீழே கிடக்கும், எல்லா டேபிள்ஸில் தான் கிடக்கும். ஸோ நம்மளை பற்றி யாரும் கேர் பண்ணிக்க மாட்டாங்க, அந்த கார்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு. ஸோ இது ஃபஸ்ட் திங்கு. செகண்ட் திங்கு, கிளப்புக்குள்ளே போனோன்னையும், பிஸ்னஸ் கிளப்புக்குள்ளே போன உடனேயும் உங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அந்த 30 செகண்ட்ஸில் மேக்ஸிமம் பீப்புள், 90% ஆஃப் த பீப்புள் எல்லாமே கமோடிட்டி பீப்புள், அது எல்லாமே ரெகுலர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த 90% பீப்புள் எல்லாமே 30 செகண்ட்ஸ்குள்ளே முடிச்சிருவாங்க. இந்த 10% ஆஃப் த பீப்புள் அவங்களால ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டுங்க, இவங்க எல்லாமே இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ். இவங்களால அந்த 30 செகண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியறதில்ல. இவங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த 90% பீப்புள் எல்லாமே கமாடிட்டியில் இருக்கிறதுனால இவங்களை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மார்க்கெட்டிங் டேர்மில் கமாடிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவங்க பிரெயினில் என்ன ஓடிட்டு இருக்குன்னா கமாடிட்டி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓடிட்டு இருக்கும். இன்னோவேட்டிவ் எந்த ஒரு ப்ராசஸும் தெரியாததுனால இவங்கனால இந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 0 வாய்ப்பு. ஸோ இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா ரெஃபரல் கிடைக்காது. ஸோ அப்போது 90% நாங்கள் ரெஃபரலாக மிஸ் பண்ணுறோம். ஸோ எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா அப்படின்னு ஆக்சுவலி 2 இயர்ஸாக நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிளப்பாக ஏறி இறங்கி ஒவ்வொரு தடவையும் ப்ரெசன்டேஷனை மாற்றுறது, 30 செகண்ட்ஸில் எப்படி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, மாற்றி ப்ரௌச்சர் ரெடி பண்ணுறோம், புக்லெட்டை ரெடி பண்ணுறோம், எல்லாமே விதவிதமாக பிச் பண்ணுறோம். ஈவன் விசிட்டிங் கார்டு கூட நாங்கள் இந்த ஷேப்பில் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஷேப்பு, ப்ரௌச்சரும் டிஃப்ரெண்ட்டு, புக்லெட்டும் டிஃப்ரெண்ட்டு. பட் நோபடி cared about it, nobody noticed it. Even though mine is a very purple cow, innovative, extremely different product, but nobody cares. அப்போ எங்கே ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எங்க கூட வந்திருந்தவங்க எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணும்போது, நீங்கள் எவ்வளோ வருஷமான, நாங்கள் 3 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். 3 இயர்ஸாக கஸ்டமரை சேஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா, ஆமாம். சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே என்ன வேணும் அப்படின்னு தேடி போகும்போது ஒரு 2 IITians 2 IIM பீப்புள், 2 பேரும், இந்த 4 பேரும் நாங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணோம். எங்களுக்குள்ள மெயின் ஆஸ்பெக்ட் என்னென்னா, எங்களுக்கு யாருக்குமே பிச் பண்ணுற அந்த 30 செகண்ட்ஸில் பிச் பண்ணுறது பிடிக்கல. எதுக்கு நம்ம போய் எக்ஸ்பிளைன் பண்ணோம்? ஸோ கஸ்டமருக்கு ஒரு தேவை இருக்குது, நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, ரெண்டையும் மேட்ச் பண்ண போகிறோம். எதுக்கு நம்ம சேஸ் பண்ணி போகணும்? இந்த கோர் எய்மில் தான் அந்த ஆப்பை டெவலப் ஆச்சு. அந்த ஆப்னுடைய பேர் MEN, மார்க்கெட் என்ஜினியர்ஸ் நெட்வொர்க். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, நாங்கள் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம், மார்க்கெட்டையே கிரியேட் பண்ணுவோம். ஒரு ஃபவுண்டர் இன்னொரு ஃபவுண்டரை ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இவர் ஒரு ஃபவுண்டர், இவர் வெப் டெவலப்பர்னு வச்சுக்கங்களேன். இது ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியினுடைய வெப்சைட்டை இவர் டெவலப் பண்ணி கொடுப்பார். அந்த வெப்சைட்டு வேறு லெவலுக்கு இருக்கும்.
அதை பண்ணுறதுக்கு தான் இவருடைய யூஎஸ்பியை வச்சு இவருடைய கம்பெனியினுடைய சைட்டை டெவலப் பண்ணி கொடுப்பார். இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுனால இவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸு. ஸோ அவர் கேட்டகரி கிங் ஆகிடுவார். இவருடைய வெப்சைட்டை பண்ணி இவரை டெவலப் பண்ணி விட்டதுனால இவர் கேட்டகரி கிங் ஆகிடுவார். ஸோ இதுதான் இதனுடைய கான்செப்ட். இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஸோ எப்படின்னா நெட்வொர்க்கிங் கிராஃபில் வர மாதிரி உங்களுடைய ஸ்கில்லு, இப்போ இது நீங்கள், இது உங்களுடைய ஸ்கில்லு, இது உங்களுடைய பாட்டில் நெக்கு, இது ஒருத்தனுடைய ஸ்கில்லு, இது ஒரு பர்சன். இந்த ஸ்கில்லும் இந்த பாட்டில் நெக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி ஏஐ வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுதான் சார் ரொம்ப சிம்பிளிஃபைடா. ஓகே, ஸோ ப்ராப்ளம் என்ன, எங்கே, என்ன டைமிங்கு, ஹீரோ யார், ப்ராப்ளம் என்ன, சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லியாச்சு. ரிசல்ட் என்ன அப்படின்னா நம்ம பிச் பண்ணவே தேவையில்லை. 30 செகண்ட்ஸ் பிச்சு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷனு, அட்டண்டன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. அமௌண்ட் எல்லாம் ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடு அமௌண்ட்ஸு. எப்பவும் பிச் பண்ணிட்டு இருக்கவே தேவையில்லை. நீங்கள் எதுவும் புதுசாக கற்றுக்க தேவையில்லை. இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெரி சிம்பிளிஃபைடாக ஒன்லி ஃபார் அ ஸ்பெசிஃபிக் பீப்புள். என்னென்னா பயனியர் அண்ட் மைக்ரேட்டர், இன்னோவேட்டர் அண்ட் மைக்ரேட்டர் மட்டும்தான் இருக்க முடியும். நோ கமாடிட்டி. ஸோ அதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸே. இங்கே நார்மலாக இன்னொரு ப்ளஸ் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ரிசல்ட்டில் என்னென்னா ஜென்ரலாக பிஸ்னஸ் நெட்வொர்க்ஸ் எல்லாமே கேட்டகரி வைஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒரு கேட்டகரியில் ஒரு பர்சன் தான் இருக்க முடியும். ஆனால் நாங்கள் இங்கே அப்படியே ஆப்போசிட் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்போசிட் பண்ணியிருக்கோம்னா ஒரே கேட்டகரியில் மல்டிபிள் பீப்புள் இருப்பாங்க. அது இப்படி சார், அப்போ ஃபைட் பண்ணிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக. ஸோ இங்கே நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா எல்லாத்துக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது. அந்த தனித்திறமையை யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோஷன். அந்த யூனிக் செல்லிங் ப்ரொபோஷனை வச்சு உங்களை நீங்கள் காம்படேட் பண்ணுங்கள். நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம் அப்படின்னா, இல்லை வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓன் ப்ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். கலர்ஸு, அதனுடைய ஸ்பீடு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸு, வெரைட்டிஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ எப்படி அதை சூஸ் பண்ணுறாங்க? நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, நான் அதை கண் மூடித்தனமாக வாங்கணுமா? இங்கே ரெஸ்ட்ரிக்டட். ஒரே ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க அப்படின்னா, ஸோ எனக்கு சிமெண்ட்டு இல்லாமல் எர்த்தன் பேக்கில் வச்சு ஒரு ஆர்கிடெக்சரலாக ஒரு வீடு கட்டணும். ஸோ அந்த ஆர்கிடெக்ட் சொல்கிறாரு, இன்னொன்று எனக்கு அது தெரியாது, பட் ஐ ஹாவ் டு ட்ரை. ஏன் ட்ரை? உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா நான் ஏன் கொடுக்கணும்? ஸோ இந்த கொஷின் மார்க் வரும் இல்லையா? ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்டிங் ஃபேக்டரு, ஸ்டோரி டெல்லிங் ஃபேக்டர்ஸு, பிச்சிங் ப்ரெஷர்ஸு, இதை எல்லாமே தூக்கி எறிகிற ஒரு நெட்வொர்க் தான் MEOne. வெல்கம் டு MEOne. தேங்க்யூ வெரி மச். இப்படி தான் ஸ்டோரி சொல்லணும் சார். இப்படி ஸ்டோரி சொன்னால் தான் இது எல்லாத்துக்கும் சிங்க் ஆகுமானா, எல்லாத்துக்கும் ரஜினிகாந்த் பிடிக்குமா, எல்லாத்துக்கும் கமலை பிடிக்குமானா கண்டிப்பாக பிடிக்காது. ஸோ ரஜினிக்குன்னு நம்ம ஃபார்மேட்டை ஒரு ஸ்டோரி பில்ட் பண்ணுறோம். ரஜினிகாந்துக்குன்னு ஒரு ஸ்டோரி, கமலஹாசனுக்குன்னு ஒரு ஸ்டோரி. ஸோ அப்படி ஸ்டோரி பில்ட் பண்ணி கரெக்டாக உங்களுடைய கஸ்டமர் யார், அவங்களுடைய வாண்ட் என்ன, அவங்களுடைய நீட் என்ன, அவங்களுடைய கோல் என்ன, அவங்களுடைய என்ன ஐடென்டிட்டி எதிர்பார்க்குறங்க, அவங்களுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ்க்கு என்ன, அவங்களுடைய பையிங் பவர் என்ன, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி பில்ட் பண்ணணும். இப்படி நீங்கள் எல்லாரும் ஸ்டோரி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டோரி பில்ட் பண்ண தெரியல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், மை பிராண்ட் டாக்டர். ஸோ இந்த நம்பருக்கு, அதில் இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஸ்டோரி பில்ட் பண்ணி தரோம். தேங்க்யூ வெரி மச்.